ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்கே போனாலும் நானும் அங்கே வருவேன், நீ எங்கே தங்குனாலும் நானும் அங்கே தங்குவேன். இது ஒரு தேவ பிள்ளைகளுடைய நல்ல தெரிந்தெடுப்புதலை அது குறிக்கிறது. எ குட் சாய்ஸ். அப்போ இந்த ரூத் நல்ல தெரிந்தெடுப்பை தெரிந்தெடுத்தாள். அப்படி தெரிந்தெடுத்தது நிமித்தமாக தான் தேவன் இந்த ரூத்தை அவருடைய வரலாற்றில், அவருடைய வேதாகமத்தில் ஒரு பெரிய கருவியாக அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன படித்து கொள்கிறோம்னா, நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோம்? தேவ சமூகத்தில் தேவனுடைய காரியங்களை தெரிந்தெடுக்கிறோமா, அல்லது நாம் சுய சித்தத்தில் ஏதாவது தெரிந்தெடுக்கிறோமா? ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களை நமக்குள்ளாக நிறைவேற்ற முடியும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, ரூத்தை போல நான் கர்த்தருடைய மேலானவைகளை தெரிந்தெடுத்துக்கொள்ள, நன்மையானவைகளை தெரிந்தெடுத்துக்கொள்ள, தேவ சித்தத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் சுவாமி. என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசும், என்னை ஆசிர்வதியும், என்னை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.